திருமந்திரச் சிந்தனை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. திருமூலர் பெருமான் கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பிலே 7ஆம் தந்திரத்தில் ஒரு பாடலில், இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற கள்ளச் செயல்களெல்லாம் யாருக்கு தெரியப் போகிறது, யார் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் பல பல வஞ்சகச் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறான் என்று சொல்லி, அவன் இல்லாத இடமில்லை, அப்படி இருந்து கவனிக்கின்ற எல்லா செயல்களையும், நாம் செய்கின்ற செயல் அனைத்தையும் அவன் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறான் என்று நம்மை எச்சரிக்கை செய்து நல்ல வழியில் நடக்க நமக்கு பாதை காட்டுகிறார். நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் நல்லவையாக இருந்தால் அது மிகவும் நன்மையானது, நல்லது. ஆனால் நாம் செய்கின்ற தீவினைகள், பிறருக்கு செய்கின்ற குற்றங்கள், குறைகள், மறைவான ஒழுக்கங்கள், இவற்றையெல்லாம், அவற்றை செய்த பாவங்களையெல்லாம் நாம் எங்கே சென்று தீர்ப்பது என்றெல்லாம் மனம் புழுங்காமல், இறைவன் இருக்கின்றான், அவன் எங்கும் இருக்கின்றான், நம்முடைய செயல்களை, நம்முடைய எண்ணத்தை, சொல்லை, செயலையெல்லாம் அவனே கவனிக்கின்றான், அணுவன்றி அவனன்றி அணுவும் அசையாது என்ற இறை சிந்தனையில் இருப்போமானால் இந்த கள்ளச் செயல்கள், கள்ள மனப்போக்கு யாரிடமும் வாராது என்று உறுதியாக சொல்கின்றார். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் என்றார் தெய்வப்புலவர். என்ன பொருள்? நீ செய்கின்ற வஞ்ச மனத்தோடு செய்கின்ற வஞ்சச் செயல்களெல்லாம், அவற்றை உன்னுள் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பஞ்சபூதங்கள் தமக்குள்ளேயே சிரித்து கொள்கின்றன. ஏனென்றால், இப்படி வஞ்சகச் செயல்களை நீ செய்கிறாயே, நீ நீரிலே அழிவாயோ, நெருப்பிலே அழிவாயோ, நிலத்திலே அழிவாயோ, காற்றிலே அழிவாயோ, ஆகாயத்தில் அழிவாயோ என்று அந்த நாளை கணக்கிட்டு கொண்டு சிரித்து கொண்டிருக்கின்றன என்று தெய்வப்புலவரும் எச்சரிக்கிறார். அதைப்போல அப்பர் பெருமான், கள்ளனேன் கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி, தெள்ளியேன் ஆகி நின்றேன் தேடினேன் நாடிக்கொண்டேன், உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்று வெல்கினேன் வெல்கி நானும் விழா இறச் சிரித்திட்டேனே என்று பாடுவார். என்ன பொருள் என்றால், கள்ளச் செயல்கள் செய்து காலத்தை போக்கியிருந்தேன், காலத்தை அவமே போக்கியிருந்தேன். ஆனால் நீ இவற்றையெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே அறிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணராமல், இவற்றை கள்ளச் செயல்களை நான் செய்தேன் என்று எண்ணிய போது எனக்கே வெட்கம் வந்தது, வெட்கத்தில் விழா அறச் சிரித்திட்டேனே என்று பாடுகிறார். உள்குவார் உள்கிற்றெல்லாம், நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்ய போகிறாய் என்பதையெல்லாம் உள்ளுக்குள் உத்தமனாக இருக்க நீயே அறிவாய். அந்த நீ அறிவதனை அறியாமல் நான் பல செயல்கள் செய்துவிட்டேனே என்று விழார வெட்கத்தில், ஒக்கச் சிரித்தால் வெட்கம் போகும் என்று சொல்வார்களே, அப்படி செய்த பாவங்களை நினைத்து, செய்த தீவினைகளை நினைத்து நான் தெரிந்து கொண்டேன், நாடி உன்னை கண்டு கொண்டேன். இறைவா, நீ என்னை மன்னித்து விடு என்பது போல அந்த பாட்டை அமைக்கின்றார். ஆகவே அடியார்கள் பலரும் படித்தான் நம்மை நல்ல வழியில் அறநிலைப்படுத்துகின்றார். திருஞான சம்பந்தர், கள்ள நஞ்ச வஞ்சக கருத்தை விட்டு அருத்தியோடு உள்ளம் ஒன்றி உள்குவார் உள்ளத்துள்ளார் என்று திருஞான சம்பந்தர் கள்ள நஞ்சக கருத்தை விட்டு, அந்த கள்ள நஞ்சத்தை விட்டு, அந்த கருத்துக்களை எல்லாம் விட்டு அர்ச்சனை செய்வதோடு உள்ளத்தில் ஒன்றி நிற்கும்
உள்ளத்தார்க்கெல்லாம் இறைவன் அங்கே அவரிடத்தில் உள்ளார்கள் என்று காட்டுகின்றார். இறைவன் எங்கே உள்ளான் என்று கேட்கும் விதண்டாவாதிகளுக்கெல்லாம் மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடுந்தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத் அப்பாலான் இப்பால் சொம்பன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே என்று அப்பர் பெருமான் பாடுவது போன்று அவன் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய மனத்திலும் நம்முடைய எல்லா நிறைவிலும் அவனே இருக்கின்றான். அதனால் எந்த விதமான தீய செயல்களையும் எண்ணாதீர். நம்மை கண்காணிப்பவர் யாருமில்லை என்று எண்ணாதீர்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கின்ற இறைவன் இருட்டுத்தன்மையுடன் குருட்டுத்தன்மையுடன் செய்கின்ற கள்ள வினைகளையெல்லாம் அவன் ஒளிவீசி இருக்கின்ற அருட்சுடராக இருக்கின்ற இறைவன் நம்மை அந்த வெளிச்சத்திலே நம்மை கண்டுகொள்ளாமல் இருப்பானா? கண்டுகொண்டு தண்டனைகள் கொடுக்காமல் இருப்பானா? அப்படி கள்ளச் செயல்கள் புரிந்தவர்களெல்லாம் இன்று எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக இந்த உலகத்தில் காண்கிறோம். பொய்யும் புரட்டும் செய்து பல கோடையில் புரண்டவர்களெல்லாம் இன்று எப்படி சிதைந்து நிற்கிறார்கள் என்பதையெல்லாம் இறைவன் காட்டிக்கொண்டே தான் இருக்கிறார். அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது பழமொழி அல்லவா? அதனால்தான் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்றாரே. அந்த மனசாட்சி தான் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சியம்மா என்று கண்ணதாசன் பாடுவது போல இறைவன் நம்முடைய மனசாட்சியின் வழியாக உறுத்தி கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனை அறியாமல் வேறு எந்த செயலையும் நாம் கள்ளச் செயலையும் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது என்று உறுதியாக திருமந்திரத்தில் பாதை காட்டுகின்றார். பாடலை பார்ப்போமா? கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவும் ஒழிந்தாரே. அப்படி கண்காணிக்கின்றவனை அறிந்தால் எல்லோரும் அந்த கள்ள வினைகளை விட்டு விடுவார்கள். அப்படி கண்காணியாக காண்பவர்களெல்லாம் தெய்வ அருளாளர்கள். அப்படி தெய்வ பற்றிலே நிற்பவர்கள்தான் கண்காணியாக கண்டார் என்பதையெல்லாம் சொல்லி நம்மை அறவழிப்படுத்துகின்ற திருமூலர் பெருமானை பணிவோம். நாளையும் சிந்திப்போம். நன்றி.